வீடியோ ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் போயிட்டுருக்குல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 2 months பேக் அமிட்ஸ்ட் த வார் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் தெரியும் அப்போ கல்ஃபோட சிச்சுவேஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ அப்போ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னா சப்போஸ் பார்க்குறவங்களுக்கு இன்னும் அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் கூட எஸ்கலேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் அப்போது ட்ராவல் பண்ணியிருந்தது எங்களோட பர்சனல் ரீசனுக்காக, வார்னால இல்லை. அந்த டைம் வார் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வித் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட லைவ்லிஹுட்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம் பஹ்ரைன் ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் ஆகாததால் எங்களுக்கு இந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு make a vlog to show my future self. எங்களுக்கு ஃப்ளைட் அக்சசபிலிட்டி வந்து சவுதி ரியாதில் இருந்தால் இருந்துச்சு. ஸோ பஹ்ரைன் டு சவுதி நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 6 hours ஜேர்னி அப்படின்ட்டு தான் நினச்சோம். பட் இங்கே செக்கிங்லேயே 3 hours மாட்டிட்டோம். இப்போ நம்ம நடுக்கடலில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து சவுதி பிரிட்ஜ், 2 சைடுமே வந்து கடல். இங்கே பஹ்ரைன்ல இருந்து சவுதிக்கு போகிற ஒரே ஒரு காஷ்வே. இங்கே பாருங்கள், அப்படி நம்ம நடுக்கடலில் போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். நிறைய நாள் சவுதி பிரிட்ஜ் பார்க்கணுன்ட்டு பிளான் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு நாளுமே நடந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் பார்க்கணுன்ட்டு இருந்திருக்கு போல். சவுதி இமிக்ரேஷன் முடிச்சு இப்போ நாங்கள் ரியாத் போகிறோம். ஆல்மோஸ்ட் 3 hours ஒரு பிளேஸ்லேயே இருந்தோம். இப்போ நம்ம சவுதிக்குள்ளாடி என்ட்ரு ஆகிட்டோம். பஹ்ரைன்ல இருந்து சவுதிக்குள்ளாடி ட்ராவல் பண்ணி வரும்போது சவுதி ரொம்ப வைடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த பில்டிங்கோட லைட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. பஹ்ரைன் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். அண்ட் குட்டி கண்ட்ரி இல்லையா, ஸோ நிறைய பில்டிங்ஸ்லாம் சேர்ந்து இருக்கும். இங்கே அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் பிளேஸில் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்குது, எகெயின் பில்டிங்ஸ்லாம் இருக்குது. சவுதி உள்ளாடி போன ஒரு 20 minutesலேயே எங்களை வேறு பஸ்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த பஸ் ரொம்ப நீட் அண்ட் டீடியஸாக கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் this time I would like to thank and mention one of my friend's mom. She cooks all this food for me and my husband. In this era we had so many options for food while traveling, right? But we traveled during the war time, so we can't predict the situation. Sometime the flight would get cancelled, or we can't move forward, or we could stay a place for a long time. So she kept everything in her mind and make extra methi chapati and falafel, especially handling a newborn and making food for us. How sweet she is. The world still exists with the good people in it. ஓகே, ஆஃப்டர் இமிக்ரேஷன் இந்த ட்ராவல் வந்து ஒரு 5 hours இருந்துச்சு. ஸோ சவுதி பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்ட்டு கண்ணை முழிச்சு இருந்துட்டு லாஸ்ட்டு ஏர்போர்ட் பக்கம் வந்ததும் நல்லா தூங்கிட்டேன். பஹ்ரைன் இது இல்லை, இது கத்தார், இது வந்து பஹ்ரைன். இங்கே இருந்து ரோடு வழி இங்கே வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். ரியாத், இங்கே இருந்து ரியாத் ட்ராவல் பண்ணி இப்போது அப்படியே ரியாதில் இருந்து இந்தியா.
Calicut. Such a long journey. நாங்கள் புக் பண்ணியிருந்த ஃப்ளைட் வந்து சவுதியா, கைண்ட் ஆஃப் சார்ட்டர் ஃப்ளைட். எங்களோட ஃப்ளைட் ஷெடியூல் வந்து ஏர்லி மார்னிங் 4:30. நாங்கள் 4 o'clockலாம் ஃப்ளைட்டுக்குள்ளாடி போர்ட் ஆகிட்டோம். பட் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆனது 5:30க்கு தான். ஆல்மோஸ்ட் 1.5 hours வந்து ஃப்ளைட்டுக்குள்ளாடியே தான் இருந்தோம். கொஞ்சம் கன்ஃபியூஷனோட தான் இருந்தோம். மேபி ஃப்ளைட் கேன்சல் ஆயிருச்சா, இல்லை ஏதாச்சும் த்ரெட்னிங் இருக்கா அப்படின்ட்டு. என் கூட என் ஹஸ்பண்ட் இருந்ததால் இந்த மாதிரி டென்ஷன்லாம் நான் தலையில் ஏற்றுக்க மாட்டேன். நான் நல்லா தூங்கிட்டேன். ஈவன் டேக் ஆஃப் ஆனது கூட எனக்கு தெரியாது. ஃப்ளைட் வந்து அபுதாபிலாம் கிராஸ் பண்ணி இந்த அரேபியன் சீக்கு மேலே வரும்போது தான் நான் கண்ணு முழிச்சேன். Because I know it's a long journey and you feel any tired, drowsiness or something else. Everything is going smooth. So the flights on the Saudi is very good. Saudi, we didn't expect this one, right? Same Yeah. like Emirates. So that's a very sad. சூப்பராக மூவி பார்த்தேன். கரெக்டாக அந்த லாஸ்ட் 15 minutesல வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்க்க முடியல. கேலிக்கட் கோழிக்கோடு ரீச் ஆகிட்டோம். எனக்கு வந்து கோழிக்கோடு தான் கேலிக்கட் அப்படின்ட்டு எனக்கு கோழிக்கோடுக்கு வந்த பிறகு தான் தெரியும். கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல, விட்டுருங்க, நெவர் மைண்ட். ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் இல்லாமல் கோழிக்கோடு வந்து வரோம். டயர்டா இப்போ இல்லை, நீ வீட்டுக்கு போனால் தான் டயர்டு தெரியும். நல்ல விஷயம் என்னென்னா, பாஸ்போர்ட் எல்லாம் என்ட்ரி முடிச்சு வெளியே வந்ததுமே எங்கள் லக்கேஜ் கிடச்சிட்டு. இதான் கன்வேயர் பெல்ட். இது வழியாக தான் நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின். கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஏர்போர்ட் டு ரயில்வே ஸ்டேஷன் ஜேர்னி வந்து 45 minutes இருந்துச்சு. எங்கள் கூட ட்ராவல் பார்ட்னராக ஒரு அண்ணா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. சேர்ந்து டாக்ஸி புக் பண்ணி கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனோம். 12:30 மாதிரி ஏர்போர்ட் வந்துட்டோம். எங்களுக்கு வந்து ட்ரெயின் 4:30க்கு தான். Kozhikode. What do you feel now? Hot. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் கேலிக்கட் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ரிவாண்ட்ரம் ரயில்வே ஸ்டேஷன் எகெயின் டு ஹோம் எப்படி போனோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.